தன்னுடைய கதாபாத்திரங்களின் வழியாக நம்முடன் உரையாடியவர் இயக்குனர் ஜே மகேந்திரன். வசனமும் காட்சி மொழியும் இசையும் இணைந்து தியானம் போல் தன்னுடைய தனித்துவமான படைப்புகளை தந்து தமிழ் சினிமாவுக்கு அமுதூட்டியவர். அவருடைய மகன் ஜான் மகேந்திரன் எழுத்து இயக்கத்தில் விஜய் நடித்த கொண்டாட்டமும் குளிரும் நிறைந்த காதல் திரைப்படம் சச்சின். கமலஹாசனுக்கு பிறகு அழுத்தமான காதல் கதைகளில் ஜொலித்த விஜய்க்கு மறைந்த ஜீவாவின் ஒளிப்பதிவில் சச்சின் ஓர் அழகான ஓவியமாக அமைந்தது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது சச்சின் மறுவெளியீடு கண்ட நேரத்திலும் கொண்டாடப்பட்டது. அப்படம் உருவான நாள்கள் பற்றிய தன்னுடைய மனப்பதிவை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் ஜான். ஓஷோ ரஜினீஷை முழுவதும் படிக்காதவர்களுக்கு அவரை பற்றி ஒரு பிம்பம் இருக்கும். அவருடைய எழுத்துகள், போதனைகளை படித்தவர்களுக்கோ வாழ்க்கையை முற்றிலும் புதிய ஒன்றாக பார்க்க தோன்றும். ரஜினீஷின் எழுத்துக்களை வாசித்த தாக்கத்தில் நான் எழுதிய அவுட் ஆஃப் த பாக்ஸ் கதாபாத்திரம்தான் சச்சின். ஒரு சிறந்த மாறுபட்ட கதாபாத்திரம் கிடைத்துவிட்டால் அதுவே தன் கதையை எழுதிக் கொள்ளும். சமூகத்தோடு இயைந்து செல்ல முடியாத சச்சின் போன்ற ஒருவன் சமூகம் என்ன சொல்லும் என்பதற்காகவெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் வெளிப்படையாக தன்னுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வை கட்டுப்படுத்தி வைக்காமல் வாழ விரும்புகிறவன். ஒளிவு மறைவு இல்லாத அவனை போன்ற ஒருவன் ஷாலினி போன்ற ஒரு பெண்ணை பார்த்தால் எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவான், ஒரு காதல் தோல்வியை எப்படி ரிசீவ் பண்ணுவான் என்பதுதான் சச்சின் என்கிற இளைஞனுடைய கதை. இந்த கதையை விஜயை மனதில் வைத்து நான் எழுதவில்லை. அப்போது கில்லி, மதுரை, திருப்பாச்சி என்று வரிசையாக ஆக்ஷன் கதைகளில் நடித்து கொண்டிருந்தார் விஜய். திருப்பாச்சிக்கு பிறகு தானுவுக்கு ஒரு படம் பண்ண ஒப்புக்கொண்டிருந்தார் அவர். நானோ இதற்கெல்லாம் முன்பே சச்சின் கதையில் யாரை வைத்து எடுக்கப் போகிறோம் என்பது பற்றியெல்லாம் யோசிக்காமல் திரைக்கதை எழுதி முடித்துவிட்டு தானு சாரிடம் கதை சொல்லி ஓகே வாங்கியிருந்தேன். தானு சார் குறைந்தது 2 மணி நேரமாவது கதை கேட்பார். கதை பிடித்து போய்விட்டால் வேறு எதுவும் பேச மாட்டார். அவருடைய மேஜைக்கு கீழே பொருத்தப்பட்டிருக்கும் அழைப்பு மணியின் சுவிட்ச் நோக்கி தன்னிச்சையாக அவருடைய கை நீளும். அங்கே அவர் சுவிட்சை அழுத்தினால் அவரது அலுவலகத்தின் காசாளர் அறையில் அவரது மேசையில் இருக்கும் மணி ஒலிக்கும். உடனே காசாளர் அட்வான்ஸ் நிரப்பப்பட்ட காசோலையை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போவார். அப்படித்தான் எனக்கும் முன்பண காசோலை கொடுத்து, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இந்த கதையை நாம் பண்ணுறோம், ஆர்டிஸ்ட் யார் என்கிறதெல்லாம் அதுவாக டிசைட் ஆகும், இந்த கதை தனக்கான ஆர்டிஸ்டை அதுவே தேடி கண்டுபிடிச்சிடும் என சொல்லி அப்போது அனுப்பிவிட்டார். தானு தயாரிப்பில் விஜய் நடிக்கிறார் என்றதும் எனக்கு தெரிந்த பல உதவி இயக்குநர்கள் அற்புதமான ஆக்ஷன் கதைகளுடன் தானு சாரை சந்தித்து கதை சொல்லி ஓகே லிஸ்டில் இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக விஜயிடம் அனுப்பி கதை சொல்ல வைத்தார் தானு. ஆனால் விஜய் ஒவ்வொரு கதையையும் இடைவேளை வரை கேட்டுவிட்டு, இல்லைங்கண்ணா, நான் எதிர்பார்க்கறது இது இல்லை என்று சொல்லி அனுப்பி கொண்டிருந்தார். தானு எப்படி எங்கே விஜயிடம் என் கதையை பற்றி சொல்லியிருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. விஜய் தானுவிடம், ஜான் யாரோ ஒருத்தர் நல்ல லவ் ஸ்டோரி சொன்னார்னு சொன்னீங்கல்ல, அதை கேட்கலாமா என்று கேட்டிருக்கிறார். தானு அதிர்ச்சியாகி, தம்பி, அது ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி, இப்போ நீங்க வரிசையாக ஆக்ஷன் ஹிட் கொடுத்துட்டு வரீங்க, உங்களுக்கு ஓகேவா என்று தெளிவாக கேட்க, சும்மா கேட்கலாமே சார் என்று விஜய் சொல்ல, என்னிடம் தானு சார், இன்றைக்கு ஈவினிங் 3 மணிக்கு விஜய் வீட்டுக்கு கதை சொல்ல போயிடுமா என்று சொன்னார். ஏற்கனவே விஜய்க்கு கதை சொல்லி திரும்பி இருந்த சில நண்பர்களிடம் விஜய்க்கு கதை சொல்ல போகிறேன் என்றேன். உடனே அவர்கள், இந்த சுவரை பார்த்து கதை சொல்லி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க சார் என்றார்கள். எனக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது. ஒரு நல்ல கதை சொல்லிக்கு நன்றாக கதை கேட்பவர்கள் இருந்தால்தான் தங்கு தடையில்லாமல் கதை சொல்ல முடியும். எந்த உணர்ச்சியையும் காட்டாதவர்களிடம் கதை சொல்வது வீண். எனக்கோ விஜய்க்கு எப்படி கதை சொல்ல போகிறோம் என்று டென்ஷன் ஆகிவிட்டது. எனக்கு இருக்கும் டென்ஷன் போதாதென்று என்னை விஜயிடம் கதை சொல்ல அழைத்துச் சென்ற அன்பர் விஜயிடம் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு 10 கட்டளைகளை கொடுத்தார். அவர் விஜய் குடும்பத்துக்கு பரிச்சயமானவர். விஜயை சந்திக்கும் போது இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணிடாதீங்க, அவருக்கு பிடிக்காது என்று என்னை குழப்பிவிட்டார். சரி, பார்த்து கொள்ளலாம் என்று விஜய் வீட்டுக்கு போய் அவரை சந்தித்து, ஹலோ விஜய் என்று கை குலுக்கினேன். உடனே அந்த அன்பர் சற்று தூரத்தில் இருந்து நான் பெரும் குற்றத்தை செய்து விட்டதைப் போல் தனது கைகளை பதற்றத்துடன் உதறி என்னை பார்த்து பல்லை கடித்தபடி தலையில் அடித்து கொண்டவர் கிசுகிசுப்பான குரலில், என்ன சார் நீங்க கை கொடுக்குறீங்க, அவர் கொடுத்தா தான் நீங்க கை கொடுக்கணும், நான் சொன்ன ரூல்ஸை மறந்துட்டீங்களா என்று பதறினார். அது மட்டுமல்ல, உடனடியாக தானு சாருக்கு ஃபோன் செய்து மீண்டும் கிசுகிசுப்பான குரலில், சார் உங்க ஆளு விஜய் சார்னு சொல்லாம ஹலோ விஜய்னு சொல்லி கையை வேற பிடிச்சி குலுக்கிறாரு, இது ஆகிற கதை இல்லை சார்
என்று பதறினார். அவரது பதற்றத்தை தணிக்கும் விதமாக நான் விஜயிடம், விஜய், எனக்கு சார் வரமாட்டேங்குது, யூ ஆர் சோ யங்கர் தென் மீ, உங்களுக்கு ஏதும் சங்கடம் இல்லையே என்று கேட்டேன். விஜய், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்கண்ணா என்று அவர் சொன்னதும் கதை சொல்லத் தொடங்கினேன். வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர் ஒரு பெரிய ஹீரோவுக்கு ஒரு வரியில் கதை சொன்னால் கூட போதும். ஆனால் ஓர் அறிமுக இயக்குனர் கதை சொல்லும்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நடித்து காட்ட வேண்டும். இன்னும் வெளிப்படையாக சொல்வதென்றால் மொத்த படத்தையும் நம்முடைய நடிப்பால் ஓட்டி காட்ட வேண்டும். நானும் அதைத்தான் செய்தேன். கதை சொல்லத் தொடங்கிய 4வது நிமிடத்தில் விழுந்து விழுந்து சிரிக்கத் தொடங்கிய விஜய் 30வது நிமிடத்திலேயே, அண்ணா, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாம் இந்த படத்தை பண்ணுவோம், அது உறுதியாயிடுச்சு, அதுக்காக இப்போ முழு கதையும் கேட்காம நான் இங்கேருந்து நகர்றதா இல்லை என்றவர் அப்போதே ஃபோன் போட்டு தானு சாருக்கும் சொல்லிவிட்டார். அதன் பின் 2.5 மணி நேரம் கதையை கேட்டு ரசித்தவர் இன்னொன்றையும் என்னிடம் வேண்டுகோளாக வைத்தார். சச்சின் கேரக்டரை நீங்கள் கைகளை நிறைய அசைச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணது, அந்த கேரக்டருக்கான பாடி லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் கைகளை நீங்கள் அசைக்கிற அதே ஸ்டைலில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சச்சின் வர எல்லா ஷாட்லேயும் நீங்கள் எனக்கு நடித்து காட்டணும் என்றார்.